ஃபர்ஸ்ட் வைட் லெக் யோகா பேண்ட் கட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிஸ்ட் லைன் இஸ் 34, ரைட்? நான் இங்கே 2 inches ப்ராட் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஆனாலும் நான் 4 inches மைனஸ் பண்ணிக்கிறேன். 2 inches இருந்தப்போ என்னன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 inches பண்ணலாம். பட் நான் இப்போ வர எலாஸ்டிக் குவாலிటీ ஒன்றும் நல்லா இல்லை. ఓకే, அதுக்கு நான் 4 inches தான் பண்ணுறேன். ఓకే, నేను 34 వెయిస్ట్ తీసుకున్నాను. నేను 4 inches మైనస్ చేసుకుంటా. ఇప్పుడు వచ్చే ఎలాస్టిక్ క్వాలిటీ ఏం బాగాలేదు. ఇంకోటి ఏంటంటే మీరు ఉన్నాను ఇంక అబ్జర్వ్ పన్నీங்கோ இல்லையோ, there is no stitches on elastic because that day itself நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே இது இந்த பேண்ட்காக மேக் பண்ண எலாஸ்டிக் రెడీమేడ్లో సెల్ఫ్ కలర్లో. ఓకే, ఇక్కడ స్టిచెస్ లేవు చూడండి ఎలాస్టిక్ పైన. ఎప్పుడు ఎలాస్టిక్ పైన స్టిచెస్ పడిపోతాయో అప్పుడు దీన్ని రబ్బర్ బ్యాండ్ ఉంటుంది, దీంట్లో ఉంటుంది కదా రబ్బర్, అది కట్ అయిపోతుంది ఎక్కడెక్కడ స్టిచెస్ పడతాయో. అప్పుడు మీకు 2 daysలో మీరు 34ది 28 వేసినా మళ్ళీ 2 daysలో 1 inch 2 inches ఇంక్రీజ్ అయిపోతుంది. అందుకోసం మళ్ళీ మనం ரீப்ளேஸ் చేయలేం కదా మొత్తం எலாஸ்டிக். நம்ம திரும்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல. இது மேலே ஸ்டிச்சஸ் விழுந்தப்பெல்லாம் கட் ஆகிடும். இவன் எங்கே ஸ்டிச் போடல, பட் நான் இவ்வளோ ப்ராட் கிளாத்ல போட்டப்பெல்லாம் ஐ ஹாவ் டு புட் 2 stitches அட்லீஸ்ட். பிகாஸ் இது இருக்காது இல்லைண்ணா, பெண்ட் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இவன் டைரெக்டாக அவுட் சைடு யூஸ் பண்ணியிருக்கிறான் எலாஸ்டிக். ఓకే, రెడీమేడ్లో இதுக்காக தான் మేక్ பண்ணது. ఇతను డైరెక్ట్గా యూస్ చేస్తున్నాడు, చూస్తున్నారా ఎలాస్టిక్. ఈ ప్యాంట్ కోసమే ఈ ఎలాస్టిక్ మేక్ చేయించుకున్నారు వాళ్ళు. మనం ఇది డైరెక్ట్గా అవుట్ సైడ్ యూజ్ చేసే ఎలాస్టిక్ కాదు. நம்ம இது அவுட் சைடு யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் இல்லை. ஓகே, அதனால நான் என்ன பண்ணுறேன், 34 மைனஸ் மைனஸ் 34 inches இருக்குதுல்ல, மைனஸ் 4 inches பண்ணிக்கிறேன். 15 ஆனால் 30 inchesకి ఎలాస్టిక్ కట్ பண்ணுறேன். ఓకే, ఇది 34 ఉంది, నేను 4 inches మైనస్ చేసుకుంటాను. సో మనకు 30 inchesకి కట్ చేసుకున్నాం. ఇంకే వరకు 30, 15. ఓకే, డబల్ చేసుకుంటాను 30 అండ్ సివింగ్ అలవెన్స్ ఎక్స్ట్రా 1/2 inch. ఇది ఎలాస్టిక్ మనం ఆ రోజే కట్ చేసుకున్నాం దీని పైకి பெல்ட்க்கு அன்னி. ஓகே, அன்றைக்கே நம்ம கட் பண்ணிட்டோம் பெல்ட். இதில் ஒன்றும் எதுவுமே வேண்டாம், நமக்கு ஜிப் இல்லை, எதுவும் இல்லை. ரவுண்ட் எலாஸ்டிக், just to have to fold that edges and join the crotch and waistline కి elastic. ఓకే, అంత ఇంకేం అవసరం లేదు. இல்லாட்டி பேண்ட்ஸ் ఎంతసేపట్లో కుట్టవచ్చు. இது மாதிரி பேண்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ நேரத்தில் தைக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 15-20 minutesல தைச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக போகணும். ஓகே, இதுவும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ரொடக்ஷன் டைம் கூட தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா ப்ரொடக்ஷன் டைம் கூட தெரியணும். இப்போ ஒரு நாள் நம்ம ஸ்டூடெண்ட்டை ஒரு ஆள் சொல்லியிருக்கிறான், அவன் 4 பாட்டம் தைக்கிறான்னு வந்தான். இல்லை நான் இவ்வளோ தைக்கணும்னு சொன்னேன், 4 பிளவுஸ் தைக்கிறான்னு சொல்லிட்டு வந்தான். இல்லை எனக்கு 5 வேணும். அவன் 4 நாள் தைச்சா நான் போயிடுறேன்னு சொன்னான். திரும்பி எங்கே வேலை இல்லைன்னு அங்கேவே செட்டில் ஆகி போயிட்டான். இப்போ 5 தைச்சு திரும்பி ஒரு பாட்டம் கூட தைச்சு போறானா. புரியுதா? அது நம்ம கையில் இருக்கும், ஒர்க்மேன்ஷிப். நீங்கள் லூஸாக விட்டால் அவன் லூஸாக தான் இருக்கும். ஆக்சுவலி நிறைய பொட்டிக்ஸ் லாஸ் ஆகிற காரணமே அது. నాకేం అవసరం లేదు, நான் சேஞ்ச் பண்ணுறேன் மிஷின் கிட்ட 2 minutes. இங்கே ராங் சைடு ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்று. அப்போ ரெண்டும் ஒரு சைடு தான் ஆகாது. ஓகே,
ఇక్కడ మీరు ఎడ్జ్ ఫినిష్ చేసుకుందాం. రాంగ్ సైడ్ రైట్ సైడ్కి మార్క్ వేసుకోండి. అప్పుడు రెండు ఒక సైడ్ అవ్వవు. సో ఇన్సైడ్ 2 స్టెప్స్లో ఫినిష్ చేద్దాం. ఓకే, ఒరే వాటి టక్కరికి ఇప్పుడు ట్రై பண்ணாதீங்க. స్ట్రెచ్ అయిపోయాడు. நம்ம 2 స్టెప్స్లో ఫినిష్ பண்ணலாம். ఓకే, మనం 2 స్టెప్స్లో ఫినిష్ చేద్దాం. ఒకేసారి ట్రై చేయకండి, బెండ్ అవుతాయి. ஈக்குவலாக எடுத்துப்போங்க. ஸ்ட்ரெச் ஆகிற கொடுக்காதீங்க. அந்த రౌండ్స్లో ఏదో ప్రాబ్లం వரும், కొంచెం స్లోగా వரும். తెచ్చుకోండి. ఆ రౌండ్స్లోనే ప్రాబ్లం వస్తుంది, కొంచెం చిన్నగా కుట్టుకోండి. నెక్స్ట్ இப்போ డబల్ స్టిచ్ పట్టుకోం. ఇప్పుడు డబల్ స్టిచ్ చేసుకోండి కొంచెం మెల్లిగా. నెక్స్ట్ సైడ్ కూడా, రెండవ సైడ్ కూడా తెచ్చుకోవాలి.
இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி தெரியுதுல்ல இங்கெல்லாம். ஓகே, இதுக்கு ஒரு டிப் கொடுக்குற பாருங்க. ஸ்ட்ரெச் ஆகக்கூடாதுன்னா, இப்போ வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டா, பாருங்க. பேக் சைடு இப்படி புஷ் பண்ணும். நீங்க எது மாதிரி ஸ்லிட் அடிச்சா கூட பெண்ட் ஆகாது. సి అగైన్ ఆ స్ట్రెచ్ కాకూడదు అనుకుంటే బ్యాక్ సైడ్ నుంచి వచ్చే క్లాత్ని అలా పుష్ చేయాలి. ఇప్పుడు మీరు ఐరన్ చేస్తే ఎనీ కాస్ట్ ఇది చూసారా? இங்கே பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுதா? இங்கே ஐரன் பண்ண అసలు ఇది தூக்காது. ஓகே, அது ஐரன் பண்ணா கூட லிட்டில் பெண்ட் இருக்கும். இது மாதிரி நீங்க கார்னர்ஸ் பண்ணும்போது பேக் சைடு இப்படி புஷ் பண்ணும். టైం ఎడకు. టైం తీసుకుంటుంది. என் வாய்ஸ் கேக்குதா மேடம்? இப்போ ஓகே. கிளியர்? இப்போ இந்த crotch మనకి ఇక్కడ 2 ఇంచెస్ గ్యాప్ ఇచ్చుకున్నాం కదా. நம்ம இங்கே 2 ఇంచెస్ గ్యాప్ கொடுத்துருந்தோம் சென்டரில் ஓவர்லாப்பிங்க்கு. ஞாபகம் இருக்குதா? ஓகே, இங்கே சென்டரில் ஓவர்லாப்பிங்காக நம்ம 2 ఇంచెస్ గ్యాప్ கொடுத்தோம். ஓகே, இந்த 2 ఇంచెస్ గ్యాప్ கிட்ட நீங்கள் 2 ఇంచెస్ மெஜர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதை அட்டாச் பண்ணிடுங்க.
Next side also same. 2 inches gap. Then ఇంకేంది అటాచ్ పనికి ఇక్కడ నుంచి అటాచ్ చేసేద్దాం. నెక్స్ట్ మనకి ఇక్కడ క్రాచ్ ఉంది, ఈ క్రాచ్ ఉంది కదా. ఓకే, ఇన్ ది క్రాచ్ నమ్మ జాయింట్ పనికి. ఓకే, ఈ క్రాచ్ మనం జాయింట్ చేసుకున్నాం, క్రాచ్ టు క్రాచ్. సేమ్ యాజ్ ఇటువైపు కూడా డబల్ స్టిచ్, రెండు కుట్లు పెట్టుకోండి. కొంచెం ఇప్పుడు ఇழுத்துக்கோங்க బెస్ట్. కొంచెం లాగేసి పెట్టుకోండి, అప్పుడు స్ట్రెచ్ అవ్వదు. ఓవర్లాక్ చేసుకుందాం. பெல்ட்டுக்கு இங்கே நமக்கு எட்ஜ் இருக்குது, இந்த செல்வெட்ஜ் இருக்குது. செல்வெட்ஜ் இருந்தால் ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சா நீங்கள் ఓవర్లాక్ பண்ணிக்கோங்க సెల్వెట్స్. ఓకే, బెల్ట్లో నేను చెయ్యట్లేదు. ఎలాస్టిక్ జాయింట్ పనరా, ఎలాస్టిక్ జాయింట్ చేస్తున్నాను. నాకు బెల్ట్లో సెల్వెట్స్ ఉంది, ఆ సెల్వెట్స్ బాగానే ఉంటుంది కాబట్టి నేను ఓవర్లాక్ చేయట్లేదు. లేదంటే మనకు వద్దనుకుంటే ఓవర్లాక్ చేసుకోవచ్చు. ఫోల్డింగ్ చేస్తే కొంచెం థిక్నెస్ ఎక్కువ ఉంటుంది, అది మీ ఇష్టం. ఫోల్డింగ్ కూడా చేసుకోవచ్చు, ప్రాబ్లం లేదు. ఫస్ట్ మనం చేసిన బెల్ట్ అటాచ్ చేసుకుందాం.
ஓகே, நான் சைட்லேருந்து அட்டாச் பண்ணிட்டே போகிறேன். జాయింట్ సెంటర్లో ఉంది, నల్లా కాదు. ఓకే, నేను సైడ్ నుంచి అటాచ్ చేస్తున్నాను. జాయింట్ మధ్యలో వస్తే బాగోదు. ஓகே, இது 2 பேக் பண்ணிடுங்க. అక్కడ స్టిచ్ కొంచెం బెండ్ అయింది, అందుకోసం బ్యాక్ నుంచి వచ్చాం. నెక్స్ట్ అటాచ్ பண்ணிட்டோம். இப்போ ఎలాస్టిక్ ఇన్సర్ట్ பண்ணலாம். అటాచ్ చేసుకున్నా, ఇప్పుడు ఎలాస్టిక్ ఇన్సర్ట్ చేద్దాం. ఓకే, எலாஸ்டிக் ఇలా ఉండాలి. இப்படி இருக்கணும். இந்த ஃபோல்டிங் இந்த பக்கம் மேலேக்கு. ஓகே, இது கரெக்ட் டைட்டாக இருக்கணும். இந்த இந்த லேயர் இப்படி க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இது செல்வேட்ஸ் இருக்கிறனால அப்படியே விட்டுடுங்க. இப்போ உங்கள் தையல் வந்து இங்கே நடுவில் வரணும். ఓకే, మళ్ళీ చెప్తాను చూడండి. ఎలాస్టిక్ దీని కింద ఉండాలి, ఈ అలవెన్స్ కింద. ఓకే, ఈ సిబింగ్ అలవెన్స్ దీనిపైకి రావాలి. ఓకే, దాని తర్వాత ఇది ఇలా. ఓకే, ఇది సెల్వేట్జే ఉంది కాబట్టి ఇలా వదిలేసేయండి, దీన్ని ఏం ఫోల్డ్ చేయకండి. ఓకే, క్లియర్? చాలా టైట్గా ఉండాలి. స్టిచ్ వచ్చి ఈ జాయింట్కి మధ్యలో పడాలి, కుట్టు కనబడవద్దు. మొల్లమా తచ్చితే పోవు. కొంచెం బ్రాడ్ ఎలాస్టిక్ కదా, వేయడం కష్టంగా ఉంటుంది. బ్రాడ్ ఎలాస్టిక్లో కొంచెం తక్కిరది కష్టமாக இருக்கும்.
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்டார்ட் ஆனால் ஈஸியாக போயிடும். நம்ம గ్యాదరింగ్స్ కూడా జాస్తి ఒన్నీ వెక్కిల, ரொம்ப జాస్తి இருந்தால் உங்களுக்கு ప్రాబ్లం, ரொம்ப జాస్తి ఒన్నీ ಇಲ್ಲ. మనం గ్యాదరింగ్స్ కూడా చాలా ఎక్కువ ఏం పెట్టలేదు, ఎక్కువ ఉంటే మీకు కుట్టడంలో ప్రాబ్లం వస్తుంది తప్ప అంత ఎక్కువ ఏం ఇవ్వలేదు మనం. కానీ ఒకటి మంచి టైట్గా ఉండాలి, நல்லா టైట్గా ఇరక్కం. పైన ఉన్న ఫ్యాబ్రిక్ ఎలాస్టిక్ మంచిగా టైట్గా ఉండాలి, అప్పుడు చూడడానికి బాగుంటుంది. బ్రాడ్ ఎలాస్టిక్ కదా. అస్సలు ఎలాస్టిక్ టచ్ అవ్వద్దు, నీడిల్ ఎలాస్టిక్ అస్సలు టచ్ ఆగకూడదు, పాతపో.
இப்போ பாருங்க, ஒரு 2 வாட்டி இப்படி எடுத்து விட்டுட்டா மொத்தமாக கேதர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இப்படியே విట్టడుங்க. இல்லை நான் స్టిచెస్ పోటుకురేనా పోటుకులా. మీకు కావాల్సి వస్తే ఇలాగే వదిలేసేయండి, ప్రాబ్లం లేదు. లేదు నేను కుట్లు వేసుకుంటా అంటే వేసుకోండి. ఓకే, நான் స్టిచ్ போட்டுடுறேன். இப்படி டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், பார்த்து போட்டுக்கணும். இப்படி வரும். ஓகே, இது உங்கள் ஆப்ஷனல், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு ஐரன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேற பேண்ட் தைக்கலாம். இதில் மேஜர் ஐரன் என்ன இருக்குது? ஒன்லி நமக்கு இருக்கிறது இந்த ஃபோல்டிங்ஸ் தான் நம்ம ஃப்ளாட் பண்ணணும். ரைட், ஒன்றும் எதுவுமே இல்லை, ஐரன் இல்லை. இந்த ஃபோல்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் பெண்ட். ஆனால் நான் காமிச்ச இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஷ்ரிங்க் பண்ண இடத்துல நம்ம டைரெக்டாக அடித்தா கொஞ்சம் இப்படி பெண்ட்ஸ் இருக்கும். இந்த பெண்ட்ஸ் தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு స్టీమ్ ఐరన్లో నార్మల్ ఐరన్లో పోవాలి. ఓకే, ఇది నేను దాన్ని ష్రింక్ చేయడం అంటారు. இன்னைக்கு நான் காமிச்சிருந்த அது ரொம்ப பெரிய டிப். அது ஆக்சுவலி அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நான் ஃபியூச்சரில் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், பாருங்க. அது ஒரு வாட்டி நெக்கு ட்ரூப்பிங்கை கவர் பண்ணும். ஓகே, ட்ரூப் ஆன நெக்கை கூட கவர் பண்ணலாம். ஓகே, அது ஷ்ரிங்கிங் மெத்தட். இது மாதிரி நீங்கள் பயாஸில் வர வீவிங்ஸில் நீங்கள் அது ஷ்ரிங்கிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு மேஜராக இந்த லைன் நம்ம ஃப்ளாட் பண்ணணும், அதை நம்ம ஃப்ளாட் பண்ணிடலாம். ரைட் சைட்லேருந்து ஐரன் பண்ணிக்கோங்க. అంతే, பாருங்க, ஃப்ளாட்.
அப்படி ஷ்ரிங்க் பண்ண இன்னொன்று பெனிஃபிட் என்ன தெரியுமா? பாருங்க, நான் எவ்வளோ ஐரன் பண்ணா கூட இங்கே பார்க்குறீங்க, அவங்களுக்கு தெரியுதா இந்த கேப்ஸில் ஃபேப்ரிக் తూకుது. ఓకే, అది ష్రింక్ பண்ண టైట్ அப்படியே వரும். క్లియర్? ఇక్కడ మీరు చూస్తే మీకు ఇక్కడ ఫ్యాబ్రిక్ లేస్ చూడండి, కనబడుతుందా? అది ష్రింక్ చేస్తే అది లేవదు. ఇప్పుడు మీరు ఎంత ఐరన్ చేసినా అది మాత్రం కామన్ నేచర్, స్ట్రెచ్ అయిపోయారు. ఓకే, இது ஸ்ட்ரெச் అయిపోயிருச்சு இந்த செக்ஷன். இன்னும் என்னன்னா, நான் யூஸ் பண்ணதே லைனிங் கிரேப். இதுக்கு அவ்வளோ இது இருக்காது grip. இந்த பேண்ட்லனா இன்னும் நிறைய பெண்ட்ஸ் இருக்கு, இது நீங்க பார்த்தா அவங்களுக்கு அப்சர்வ் ஆகும். ஜஸ்ட் இந்த லெக் மிட் பாயிண்ட்ல எங்கேயுமே ஃபோல்ட் இல்லாத ப்ரெஸ் பண்ணிக்கணும். க்ரீஸ் போடாதுங்க, క్రీస్ ఇరుక్కూడదు. క్రీస్ మీన్స్ అర్థమైంది కదా, సైడ్ లైన్స్. ఇప్పుడు పని ఇప్పుడు సైడ్కి లైన్ ఐరన్ பண்ணக்கூடாது. தட்ஸ் இட். சேம் செகண்ட் லெக். முடிஞ்சா க்ரோச் கிட்ட குஷன் போட்டு கொஞ்சம் ஐரன் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். కుదిరితే ఈ క్రాచ్ దగ్గర కొంచెం గద్ది అంటారు, కుషన్ వేసి ఐరన్ చేసుకోండి. ఎందుకంటే మళ్ళీ మళ్ళీ చెయ్యం కదా, ஒரு வாட்டி பண்ணா போதும் இதெல்லாம். இந்த க்ராச் கிட்ட இந்த லைன் இருக்குதுல்ல, கொஞ்சம் லைட்டா ஐரன் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் டைம்ல இது தேவையில்லை. எப்போ கேதர்ஸ் பண்ணக்கூடாது, இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இது க்ராச் பண்றதுனால பெனிஃபிட் இருக்குது. இது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம் தெரியுமா ఇங்க, அப்போ உங்களுக்கு క్రాచ్ மேலே ఇழுக்காது. ఈ క్రాచ్ ఐరన్ చేయడంతో చాలా బెనిఫిట్స్ ఉన్నాయి. ఎప్పుడు ప్యాంట్ స్టైల్లో వచ్చినప్పుడు ఇప్పుడు నేను లాగుతున్నా చూసారా, ఏదో இவ்வளோ இழுக்கிற பாருங்க, இதனால எனக்கு క్రాచ్ ஸ்ட்ரெச் ஆயிடும். ஸ்ட்ரெச் ஆனப்பால எனக்கு பேண்ட் மேலே போவாது. பேண்ட் தூக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆயிடும்.
நீங்க எல்லாம் பாக்குற இந்த குஷன் அதெல்லாம் ரீல்ஸ்ல பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் இப்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? எப்போத்துல இருந்தா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எப்போ நான் 90ஸ்ல கத்துக்கின அப்போத்துல இருந்து இருக்குது. அதுக்கு பிஃபோர் கூட இருக்குது. நான் கத்துக்கும் போது ஒரு டெய்லர் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க கை கீழே நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். இல்ல இப்போ ரீல்ஸ் எல்லாம் எல்லாரும் குஷன் ஒரு சாங் போட்டுட்டே இருக்காங்க. ஏதோ புதுசா வந்ததுன்னு நினைக்குவாங்க. இது எதுவுமே புதுசு கிடையாது. இட்ஸ் நம்ம கிராண்ட் பாக்கிட்ட இருந்து இருக்குது. அதுக்கு முன்ன கூட இருக்கலாம். குஷன் ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா பாருங்க, இங்க நான் பிரஸ் பண்ணா கீழே பிரஸ் ஆனது பாழாவாது. ஓகே, ஒன்னும் என்னன்னா குஷன் இப்போ இது ஆமோல நினைச்சுக்கோங்க, க்ரோச் இது பாருங்க எவ்வளவு நல்லா நீட்டா உள்ள పోయిடுது. ఓకే, அதுக்கு యూస్ பண்ணுவாங்க. ఓకే, కుషన్ ఎందుకు యూస్ చేస్తారంటే మనం పైన ప్రెస్ చేస్తే కింద పాడవదు. ఇంకోటి ఆమ్ హోల్ లాంటి కార్నర్స్ లో కూడా ఐరన్ చేయొచ్చు. ఇప్పుడు మనం క్రోచ్ ఐరన్ చేస్తే ఎంత సాఫ్ట్గా ఉంది చూడండి. ఇడ అసలు జాయింటే తెలియదిల్ల. என்னன்னா ஸ்ட்ரெச் అయిపోయాச்சு. இப்போ போட்டா உக்காந்தா கூட எதுவும் ஆகாது. యువతల సైడ్ కాల్కి don't make any crease lines. That's it. இவ்வளவுதான் நம்ம வைட் லெக் யோகா பேண்ட் ஸ்டிச்சு. ஓகே,
Clear? Folding. Okay, இதுதான் நம்ம பேண்ட். நெக்ஸ்ட் பேண்ட், wide leg yoga pant.